குஜராத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவியை உறவினர்கள் நடுத்தெருவில் வைத்து அடித்து உதைத்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு காரணம் என்ன? குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் காதல் தம்பதியை நடு ரோட்டில் வைத்து உறவினர்களே தாக்குதல் நடத்தும் காட்சிகள்தான் இவை. கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு குடும்பத்திற்குள் நடந்த சம்பவம் என்ன? குஜராத் மாநிலம் ராஜ்கோட் மாவட்டத்தின் மோவியா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேஷ் ரூபா தம்பதி. இவர்கள் இருவரும் 2 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டனர். ஏற்கனவே திருமணமான ராஜேஷ் கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தற்பொழுது ரூபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருமணத்தில் ரூபாவின் குடும்பத்தினருக்கு உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி ரூபா ராஜேஷை திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணி அளவில் ராஜேஷும் அவரது மனைவி ரூபாவும் இருசக்கர வாகனத்தில் ராமோத் நகரில் இருந்து மோவியா கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது இருவரையும் வழிமறித்த ரூபாவின் குடும்பத்தினர், எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டாயே, நம் சமூகத்தினர் முன்னிலையில் இருந்த மதிப்பை கெடுத்து விட்டாயே என கூறி சாலை நடுவே அவர்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரூபாவின் உறவினர் அரவிந்த் கோகேல் என்பவர் இரும்பு பைப் ஒன்றை எடுத்து ராஜேஷ் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார். சாகர் கோகேல் என்பவர் கையில் இருந்த கயிற்றால் ராஜேஷ் மீது கடும் தாக்குதல் நடத்தினார். காயமடைந்த ராஜேஷை காரில் ஏற்றிக்கொண்டு எங்கோ அழைத்துச் சென்றனர். ரூபாவை சுற்றி நின்று பலர் முன்னிலையில் கடுமையாக தாக்கி இழுத்துச் சென்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பலர் பார்த்து கொண்டிருக்க இந்த சம்பவம் அரங்கேறியது. அங்கிருந்த யாரும் அவர்களை தட்டி கேட்கவில்லை. படுகாயமடைந்த ராஜேஷ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் ரூபாவின் மாமா அரவிந்த் கோகல், சகோதரர் சாகர் கோகல், மாமா ஹன்ஸ்ராஜ்பாய் கோகல் மற்றும் அவரது மனைவி டினா கோகல் ஆகியோரை கோண்டல் தாலுகா போலீசார் கைது செய்துள்ளனர்.